ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஐபிஎல் 2026க்கான ட்ரேடிங் அப்டேட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். 3 அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காண்டி காத்துட்ருக்கேன். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட் என்னன்னா, சிஎஸ்கேக்கு கிளென் மேக்ஸ்வெல் வரப்போறாரா? அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வருவார்ன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் தேவை. அதுக்காண்டி கிளென் மேக்ஸ்வெல்ல ட்ரேட் பண்ணலான்னு ஒரு போயிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் கேஷ் ட்ரேடா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. ஆனா இந்த ட்ரேட் நடந்தா சிஎஸ்கேக்கு ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். 2026க்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயிங் 11 உருவாகும். அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா சூப்பரா பண்ணுவாரு. ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்த ஆல்ரா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தவரை ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெலும் பண்ணுவாரு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் டு கேகேஆர், வெங்கடேஷ் ஐயர் டு எஸ்ஆர்எச். ஒரு பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கேகேஆருக்கு இப்போதைக்கு ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் தேவை. அதுக்காண்டி அவங்க மேஜராக ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சாம்சனை நம்ம பேசி முடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இஷான் கிஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க வெங்கடேஷ் ஐயரை எஸ்ஆர்எச்க்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இது நடந்தா கேகேஆருக்கு ஒரு பிளேயிங் 11ல நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் செட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவே இஷான் கிஷனை ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எதனால பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே சப்போஸ் எடுக்க முடியாட்டி இஷான் கிஷன் தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்தியன் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்தா சிஎஸ்கேக்கும் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்ஆர்ஹெச்சோட டிமாண்ட் என்னன்னா, சிவம் தூபேவை கொடுக்க முடியுமான்னு தான் பிளேயர் டு பிளேயர்ல முடிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு சிஎஸ்கே எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு தெரில. இந்த ட்ரேட் நடந்தால் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே சிவம் துபேவை விட வாய்ப்பு இல்லை. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு வரக்கூடிய அப்டேட்ஸ் தெரிஞ்சிடும். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேஜர் அப்டேட்ஸை நம்ம ஃபியூச்சரில் பண்ணுவோம் வாங்க.